நோன்பை அவங்க நோற்கவில்லை. என்னுடைய தாயார் அவங்கள் மீது கடமையான நோன்பை அவர்கள் வைக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலங்களாக அவர்கள் கடமையான நோன்பை 2 மாத நோன்பு கடமையான நோன்பு அவங்க மேல கடமையா இருக்குது, அவங்க வைக்கல. அந்த நோன்பை நான் நோற்கட்டுமா என்பதாக கேட்டாங்க. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், முடியாத, அதாவது அந்த தாயினுடைய நோன்பை நான் வைக்கட்டுமா என்பதாக கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அப்படியா, அந்த நோன்பை வைப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது என்பதாக அனுமதி கொடுக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இது இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடமையான நோன்பை காரணத்தோடு ஒருத்தர் விடுறார். கடமையான நோன்பை ஒருத்தர் காரணத்தோட விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு நோன்பிற்கு பகரமாக என்ன செய்யறது, ஒரு ஏழைக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதாக இப்னு மாஜாவுல இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இப்னு மாஜா என்கின்ற கிதாபுல பதிவு செய்யப்படுது. இப்போ ஒரு நோன்பை விட்டால் ஒரு ஏழைக்கு அதுக்கு பகரமாக உணவு வழங்குதல் என்கின்ற இந்த ஹதீஸ்ல அறிஞர்கள் நிறைய பேர் கருத்து வேறுபாடு கொள்றாங்க. இது இப்னு மாஜா அவங்க மட்டும்தான் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அது அப்படியே நம்ம புகாரியில இந்த ஹதீஸினுடைய கருத்தாக அறிஞர்கள் சொல்லும் பொழுது புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தாய்க்காக வேண்டி, அதாவது தாயோ தந்தையோ கடமையான நோன்பு அவங்க வைக்கல அப்படின்னு சொன்னா, அந்த தாய்க்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி அவருடைய வாரிசுகள் அந்த நோன்பை வைக்கலாம். வைப்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதி வழங்கினாங்க. அந்த பெண்மணி கேட்டாங்க, என்னுடைய தாய் கடமையான நோன்பை விட்டுட்டாங்க, அந்த நோன்பை நான் வைக்கட்டுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஆம் நீங்கள் வைக்கலாம் என்பதாக அனுமதி வழங்கியது புகாரியில இடம்பெறுது. அப்போ ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு என்கின்ற அந்த கருத்துல அறிஞர்கள்ட்ட பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு தாயோ தந்தைக்காக வேண்டி அவருடைய வாரிசுகள் அவங்க கடமையான நோன்பை தவற விட்டதற்காக வேண்டி வாரிசுகள் வைக்கலாமா என்பதாக கேட்கும் பொழுது வைக்கலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்காக வேண்டி நாம நோன்பு வைக்கலாமா? என்னுடைய தாய் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி அவங்க மீது கடமையான நோன்பை நாம வைக்கலாமான்னு சொன்னா தாராளமாக அந்த வாரிசுகளுக்கு வைக்கலாம் என்கின்ற ஒரு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி